சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி அமைதிப்படை பார்ட் 2ஓட மியூசிக் லான்ச். இதில் வந்து நான் மெயின் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேரக்டர் பேர் வந்து தமிழ். அவங்க வந்து ஒரு டீச்சர்கிட்ட யூ கேன் இமேஜின் ஹவு த டீச்சர் வில் பி அண்ட் ப்ளஸ் எப்படி வந்து அவங்க சொசைட்டியை வந்து உதவுறாங்க. இதுதான் வந்து என்னோடய கேரக்டர் மூலமாக அவங்க காட்டுனாங்க. இது வந்து மணிவண்ணன் சாரோட 50th மூவி, சத்யராஜ் சாரோட 200th மூவி. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வர April 14 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. வி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கட்டாமல் போயிட்டு எங்கள் படத்தை இது மேடையில் விட்டிருக்கும் திரையுலக கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டச் செய்கிறது. என்னுடைய நிறுவனம் வி கிரியேஷன்ஸ், அமைதிப்படை தயாரிக்கும் தயாரிப்பாளர் நிறுவனம் வி ஹவுஸ். ஆகவே எனக்கு இருக்கும் சிறப்புகளை விட இந்த நிறுவனம் மேலான சிறப்புகளை அடைவதற்கும் என்னுடைய ஆலோசனையும் ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கும். அமைதிப்படை படம் முதலில் வரும்பொழுது எந்த வேகம் எந்த வீச்சு இந்த திரையுலகத்தையும் அரசியலும் பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்கியது. ஆகவே இந்த படத்தில் என் அகமாலும் தம்பி செந்தமிழன் சீமானும் புரட்சி தமிழன் சத்யராஜும் கலந்து கலக்குகின்ற சுந்தர கலவை இந்த படம். இதை அழகான ஒரு இயக்குனர் கையில் மணிமணியாய் வசனங்கள், இடி இடிக்கும் புயல், அப்படிப்பட்ட ஒரு புயல் அடிக்கும். ஆகவே இந்த படத்தினுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு ஜேம்ஸ் வசந்தன் வெற்றி அடைவாரோ, இந்த படத்தினுடைய வசனம் தனித்தனியாக ஒரு அச்சு பிரதியாகவும் ஒளிநாடாவாகவும் சிடியாகவும் தனித்தனியாக விட்டு அதுக்கே ஒரு பெரிய வியாபாரமாகக்கூடிய அளவுக்கு இந்த படம் பெரிய அதிரடி வசனங்களை உள்ளடக்கி இருக்கும். ஆகவே இந்த படத்தினுடைய முதல் காட்சிக்கு நான் தியேட்டரில் முதல் ஆளாகத்தான் சென்று பார்ப்பேன். அந்தளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உள்ளடக்கிய படம். ஆகவே இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எங்கள் அப்பாவோட 50வது திரைப்படம். ஃபாதருக்கு 50னா என் காட் ஃபாதருக்கு வந்து இது 200. சத்யராஜ் மாமாவோட 200வது திரைப்படம். இதில் நடிக்கிறது இல்லை, தோன்றது, அந்த ஸ்பாட்டில் இருந்தது, வேலை செஞ்சதே எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்கள் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், ரவி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.